சென்னையில் இருந்து ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் ஓபனில் இருப்பதால் விமானங்கள் இயக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் எண்ணும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் புக் செய்து ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மொய்தீன். வணக்கம். இது பற்றிய முழு விவரம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களின் சேவைகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக இன்று 6வது நாளாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரை சென்னை விமான நிலையத்தில் வருகை புறப்பாடு விமானங்கள் சுமார் 134 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் சேவைகள் வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி அளவில் தான் வழக்கமான நிலைக்கு வரும் என கூறப்படுகிறது. வருகின்ற 15ஆம் தேதி வரை இதே நிலை என்றால் பயணிகளுக்கு அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்வதற்கான முன்பதிவு செய்வது இருந்த பயணிகள் பெரும்பாலானோர் தங்கள் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்து வேறு விமானங்களில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்து தொடங்கியுள்ளனர். ஆனால் பயணிகள் டிக்கெட்டுகளை ரத்து செய்யும் போது அந்த பணம் பயணிகளின் கையில் கொடுக்காமல் அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்துவிடும் என்று கூறுகின்றனர். அதேபோல் பெரும்பாலான பயணிகளுக்கு வங்கி கணக்கில் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்ட பணம் தற்போது வரை ரீஃபண்ட் ஆகாமல் தாமதமானவரும் பயணிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் ஆன்லைனில் தனது விமானத்தை புக்கிங் தற்போது வரை நிறுத்தி வைக்காததால் விமான போக்குவரத்து தடையாகிவிட்டதாக என நினைத்து சில பயணிகள் மீண்டும் அதில் புக்கிங் செய்து வருகின்றனர். ஆனால் சென்னை விமான நிலையத்துக்கு வந்த பிறகு அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது என தெரிய வருகிறது. இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். ஆன்லைனில் எடுக்கும் புக்கிங் நிறுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.